ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனைக்கிழங்கு உருளை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கிழங்கையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி பாத்திரத்தில் தோல் நீக்காமல் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. ஒரு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அடுப்பில் வானல் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் இந்த ஆனியனை போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த வேக வச்ச கிழங்கு இந்நேரம் வெந்திருக்கும். நம்ம அதை தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இந்த போல் தோல் நீக்கி எடுத்துக்கிட்டு இதை நம்ம நல்லா கையால் மசிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா வெந்திருக்கு கிழங்கு. இதை நம்ம நல்லா கையால் மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் டேபிள் ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, அதால் கூட மசிச்சுக்கலாம். நீங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக. இப்போ அதில் நம்ம அந்த கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, மிளகாய் தூள், அதை ஆட் பண்ணிக்கோங்க. காரம் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஒரு கிளறி விடுங்க. ரொம்பவே ஈஸியாக இந்த மசியல் செஞ்சிடலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரைஸுக்கு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இப்போது நான் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரையாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் வாட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் மெத்தட். வெறும் ஆனியன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், ஃப்ளேவர் ரொம்ப அழகாக வந்திருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. தேங்க்யூ.